அந்த கூலியும் காலி, இந்த கூலியும் காலி. அட சீமானும் விட்டு வைக்கல. தமிழ்நாடு அரசியல் களத்துல இருக்கிறவங்கள்ல, இளைஞர்கள் மத்தியில வரவேற்பு பெற்ற அரசியல் தலைவரா இருக்கிறவங்க, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான். இவரு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை மாநகராட்சிய ரொம்பவுமே காட்டமா விமர்சனம் பண்ணாரு. அப்போ ரஜினியோட நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய கூலி படத்தையும் கலாய்ச்சு பேசினாரு. தலைநகர் சென்னையில தூய்மை பணியாளர்கள் நடத்தின போராட்டத்த தமிழ்நாடு அரசு காவல்துறைய வச்சு கலைச்சது. அது மட்டும் இல்லாம அவங்களோட கோரிக்கைகளான நிரந்தர பணி, ஊதிய உயர்வு மாதிரியான கோரிக்கைகள நிறைவேத்தாம, புதுசா சில நலத்திட்ட உதவிகள அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. இந்த நிலையில இத விமர்சனம் பண்ணி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினது நெறைய பேரோட கவனத்த ஈர்த்திருக்கு. எல்லாத்தையும் அரசு செய்ய முடியாது. அரச விட தனியார் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு அரசும், மாநகராட்சியும் இதுக்கெல்லாம் மேயர் பிரியா தான் இயக்குனர். அவங்க யார்கிட்டயும் உதவி இயக்குனரா பணிபுரியாததால படம் தோல்வி. இதுக்கு இயக்குனர் மேற்பார்வை அமைச்சர் சேகர் பாபு. அதனால தான் அந்த கூலியும் காலி, இந்த கூலியும் காலி அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவரோட இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சாங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளியான கூலி படம் பத்தின பேச்சுக்கள் சினிமா தளத்த கடந்து அரசியல் தளத்திலயும் பேசுபொருளா மாறியிருக்கு. அதாவது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தோட கூலி படத்த ஒப்பிட்டு பேசப்படுது. தூய்மை பணியாளர்கள காவல்துறை குண்டுகட்டா வெளியேத்துறப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இது தொடர்பா லோகேஷ் கனகராஜ் தன்னோட எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்தப்போ அரசியல் தளத்துல அது பேசுபொருளா மாறி இருக்கு.